இது என்னென்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஒரு விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். இது யார் கேட்டாலும் தரமாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு செஞ்சது இன்குபேட்டர்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா இருக்கும்போது செஞ்சது. அது இப்போ இறந்துட்டார். ஆனால் இது புதுசாக இது வந்து இது பேர் தெர்மோசெட். இது வந்து 37.5 டிகிரி வைக்கணும். அதான் வந்து முட்டை கருவுக்கூற அது லிமிட் டெம்பரேச்சர் டைம். அதுக்கு மேலே போனாலும் கருகிறேன், கீழே போனாலும் கரு உருவாகாது. இது வந்து டிசி ஃபேனு, அந்த ஈக்குவலாக அந்த சப்ளை பண்ணுறதுக்காக. இது வந்து அடாப்டரு. இது வந்து லைட்டு. இந்த லைட்டாக கொஞ்சம் கரண்ட் பில் அதிகமாக கொடுக்காது. இது வந்து அந்த லைட்டில் ஃபிட் பண்ணிக்கிது. இது வந்து சார்ஜ் போட்டுக்கிறது. இதில் ரெண்டும் அடாப்டரும் அந்த லைட் இதுவும் போட்டுப்போம் கரண்ட்டில். இது என்னென்னா எங்கள் ஃபஸ்ட்டு 8 இந்த முட்டை 8 பிராயில் முட்டை வச்சான். அப்போ எனக்கு தெரியாது உயிரணுக்கள் இல்லை, அதனால் பறிக்கலன்னு. அப்புறம் அம்மா 2 கூட வெளியில் போன இடத்துல வாங்கிட்டு வந்தாங்க தெரிஞ்சவங்ககிட்ட. அது 2 மட்டும் பொரிச்சுது. அது 2 மட்டும் வளர்த்து அந்த பழைய வீட்டில் இருக்கும்போது குஞ்சு பறித்து சுற்றுச்சு. அதுக்கப்புறம் அப்போ தான் தெரிஞ்சுது அது உயிரணுக்கு நான் பொறிக்கல பிராயில் முட்டைன்னு. அந்த 8 முட்டை தூக்கி போட்டோம். அப்புறம் அந்த 2 குஞ்சு மட்டும் பொரிச்சு அது பெருசாக குஞ்சு பறிச்சிருந்தது. அதுக்கப்புறம் 4 நாட்டு முட்டையாக வாங்கி வச்சோம். தண்ணியில் போட்டு பார்த்தா தெரியும் அது எப்படின்னா, மேலே முட்டை மிதந்து வந்துச்சுன்னா அது முட்டை பறிக்காது. முட்டை அந்த தண்ணி உள்ள அந்த முட்டை போச்சுன்னா அந்த முட்டை பறிக்கும்னு அர்த்தம். அப்படி தான் டெஸ்ட் பண்ணி வச்சோன்னு 4ம் பறிச்சுது. அப்புறம் எங்கள் அப்பா வந்து எங்கள் சின்னாத்துக்கிட்டலாம் பெருமையாக சொன்னான், இப்போ இந்த பையன் என்ன பண்ணி வச்சுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி. மொதல் சொன்ன விஷயம் பெருமை எனக்கு பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் இல்லை ஆச்சு அதுக்கப்புறம் 4-5 எடுக்க வச்சேன். பிராயில் முட்டை வச்சேன், அப்புறம் வாத்து முட்டை வச்சேன். வாத்து முட்டைலாம் பறிச்சுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு சாமியார் தண்ணி குடிக்க வந்தாரா, அப்போ வீட்டில் வந்து அப்பயும் முட்டை வச்சுருந்தேன். காடை முட்டை வச்சுருந்தேன், ஒரு 20 முட்டை வச்சுருந்தோடனே அதில் 18 முட்டைக்கிட்ட பறிச்சிருச்சு. அவர் சாமியார் தண்ணி குடிச்சிட்டு என்னப்பா இதுன்னு கேட்டேன். இன்க்யூபேட்டரு அப்படின்னானே. என்ன எல்லாம் காடையா அப்படின்னா. ஆமாண்ணே அப்படின்னு. செய்வியாப்பா அப்படின்னாங்க. ஆமாண்ணே செய்வேண்ணா அப்படின்னோடனே அவர் வந்து இந்த குறிஞ்சிப்படி தாண்டி ஆடூரை தாண்டி சேந்தனான்னு ஒரு ஊர். அப்போ நான் பொருள் வாங்கி வைக்கிறேன், எனக்கு செஞ்சு தெரியாப்பா அப்படின்னு. அதுக்குன்னா நீங்கள் வாங்கி வைங்க செஞ்சு தரேன் அப்படின்னோடனே பொருள் வாங்கி வச்சுட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். அவரே அந்த வண்டியில் கூட்டு போனார். அவர் கூட்டு போய் அவருக்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு மரப்பொட்டியில் வச்சு அடித்து காசு வாங்கிக்கப்பா எவ்வளோப்பா வேணும் அப்படின்னாரு. காசுலாம் ஒரு ரூபா வாங்கினேன். நான் காசுக்காகலாம் வந்து செய்யலை, எனக்கு பிடிச்ச விஷயந்தான், காசுலாம் எதுக்கு, நான் விருப்பப்பட்டு தான் செஞ்சேன், காசுலாம் வேணாம் அப்படின்னேன். அப்புறம் வந்துட்டேன். அப்புறம் அவங்க போய் எழுதி வச்சாங்க, பறிச்சாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அத்தை எங்கள் அம்மாவோட அண்ணன் பொண்ணுக்கெலாம் இது மாதிரி இன்குபேட்டர் செஞ்சு கொடுறான்னுச்சு. அப்புறம் அவங்களாம் போய் செஞ்சு கொடுத்தேன். அவங்களாம் நிறைய கோழி இருக்குடா, கீழே வீணாக போகுதுடா முட்டைலாம், எனக்கு செஞ்சு கொடு விஷ்ணு விஷ்ணு என் பேர் இப்போலாம், செஞ்சு கொடு விஷ்ணு அப்படின்னும். அப்புறமேட்டுக்கு செஞ்சு கொடுத்தேன்னா 60 முட்டை வச்சாங்களா, 53 பறிச்சு தான். அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் இதே அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டுனா அதெல்லாம் எடுத்துட்டேன். இது ஆட்டோமேட்டிக்காக செய்யலாம் தான் பிளான். இது வந்து கையால் திருப்புற மாதிரி தான். இப்போ 3 வாட்டி சாப்பிட்ற மாதிரி 3 வாட்டி அப்படியே கையால் திருப்புற மாதிரி எக்கை. அப்போ செஞ்சேன்னா காட்டுறேன் உங்களுக்கு, பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ செட் பண்ணல அவ்வளோதான், பாட்டில் பிரித்து ஒன்றும் லைட்டு போட்டு ஏதாவது இந்த பழப்பொட்டி மாதிரி வச்சு 4 பக்கமும் தர்மோக்கோலை வச்சு இதெல்லாம் ஃபிட் பண்ணுறோம். இந்த ஃபேனை ஒரு மூலைக்குள்ளேயும் தெர்மோசெட் ஒரு பக்கம் ஸ்க்ரூ வச்சு அடிச்சுட்டு இதெல்லாம் ப்ளக்கில் சொறி லைட்டு சொறி அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹியூமிடிட்டி பவருக்கு வந்து தண்ணி வச்சிடணும் கொஞ்சம் பவுலில். இதோட வேலை சும்மா நினைக்காதீங்க. இதுதான் மெயினே. இது என்ன பண்ணால் வச்சுக்கோங்களேன், 37.5 டிகிரி செல்சியஸ் வர வரைக்கும் லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அவ்வளோ வரைக்கும். இப்போ 36 வந்தாலும் எரியும், ஆனால் 38 போனாலும் ஆஃப் ஆகிடும். ஏன்னா அதிகமாக போனால் முட்டை கறிக்கிறோம். அது மேலே போகவும் கூடாது, மேலே போனால் ஆஃப் ஆகிடும். அதுக்கே டெம்பரேச்சர் ஆன் ஆகிக்கும். நிறையா பொரிச்சுது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டுக்கு இப்போ விட்டுட்டேன். இப்போ செய்யணுன்னு ஆசை தான். இப்போ வீட்டிலே இல்லையா, அப்போ நான் வேலைக்கு போகிறேன்னா அப்போ பார்க்க முடியல. ஏன்னா பார்த்துக்கணும், முட்டையை திருப்பணும். அப்புறம் எதுக்கும் அப்போ நம்ம தான் நம்ம கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக ஏதாவது பிரச்சனை டக்குன்னு பார்க்கலாம். அதனால் யாரையும் விடவும் முடியல. ஏன்னா அவங்க எப்படி செய்வோம், அவங்களுக்கும் சேஃப்டி முக்கியம் இல்லை. அதனால் யாருக்கும் நம்பி விட மாட்டேன். நான் தான் பார்த்துப்பேன், நான் தான் செய்வேன். அவன் முட்டையை வேணால் திருப்புவாங்க. நான் அதை ஸ்கூலுக்கு போயிட்டேன், காலேஜ் போயிட்டேன் மதியம் மட்டும் முன்னலாம்.
அதனால் இது எனக்கு ஒரு விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். ஏன்னா இது காசுக்காகலாம் இல்லை. இது ஒரு 500 இருக்கும். இது ஒரு 500 அடாப்டர் ஒரு 150, லைட்டு ஒரு 100 இருக்கும். இதெல்லாம் சேர்த்து ஒரு 800 1000 பொருள் தான் இருக்கும். 800 பொருள் அப்படி தான் இருக்கும். பாக்ஸ்லாம் வாங்கினோன்னா தர்மோக்கெல்லாம் சேர்த்து 1000 வந்துடும். காசுக்காகலாம் இல்லை, மொதல் செஞ்சேன்ல, அது லைஃப் லாங் வச்சுக்கின்னு ஒரு ஆசை தான்.